ஹலோ குட் ஈவினிங். ஏன்னா இந்த நர்சிங் ஃபீல்டில் வந்தவங்க ஒன்றுமே புரியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது. எங்கள் ரூமில் இருந்தால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கொடுக்குறாங்க. சரி, இங்கேருந்து தப்பிச்சு டியூட்டிக்கு போனாக்கா டியூட்டியில் என்ன பண்ணுறாங்க, எந்த ஏழரை கொடுப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியல. காலையில் போனோடனே என்ன பிரச்சனை ஆகும், யார் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சி மென்டல் ட்ரெஸ் ஆகுது. எல்லாரும் இங்கே வந்தவங்கலாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் கேட்டால் மென்டல் ஸ்ட்ரெஸ் டாக்ஸிக் அப்படின்றாங்க. நம்ம மட்டும் இங்கே இருக்கோம். ஒருவேளை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா இல்லை இவங்க வீக்காக இருக்காங்க ஒன்றுமே தெரியல. வருஷம் நானும் நினச்சிக்கிறேன் அடுத்த வருஷம் போயிடுவோம். ஆனால் ரினியூ போன மாதிரி கிடையாது, ரினியூ பண்ணி தான் இருக்கும். மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து படிக்கிறதே கிடையாது. ஒன்ஸ் படிச்சா படிச்சுதான். ஆனால் இந்த நர்சிங் ஃபீல்டில் மட்டும் இருக்கிற பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படிச்சே இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வேறு நடுவில் அப்ரைஸ்ன்றாங்க, கோல் செட்டிங்ன்றாங்க, அச்சீவ்மெண்ட்ன்றாங்க. இதில் கிளாஸ் வேறு. அந்த கிளாஸ் ஒரு டைம் புரியவே மாட்டேங்குது. புது டிசீஸ், புது ப்ராசஸ். இதில் மீட்டிங் வேறு 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை. முடியல. எங்கேயோ போயிட்டு இந்த ஆடு மரங்கள்லாம் காலை கூட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு மறுபடியும் உங்கள் வீட்டில் வந்து அடங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ட்ரெஸ்ஸுங்க. என்ன பண்ணுறது, ஒரு முறை சிங்கப்பூருக்கு வந்துட்டால் நம்ம திரும்பி போகவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது நம்ம நிலமை. என்னத்த சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையாலுமேங்க நர்ஸுங்க ரொம்ப பாவங்க. உண்மையாகவே டெய்லி எவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் வீட்டிலேருந்து ஃபோன் வரும். இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் டயர்டாக தூங்கலான்னு பார்த்தா அப்போதுக்கு ஃபோன் வரும். இங்கே பேசல, அங்கே பேசல, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறேன். இதே தொல்லை வேறு. என்ன பண்ணுறது, ஒருவேளை உலகத்திலேயே வந்து நம்ம தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு இருக்கிறோமே. அதனால் எனக்கே டவுட் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் இந்த ஃபீல்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தெரிஞ்சு கடவுள் அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து இந்த ஜாப் கொடுத்துருக்கோம். போதும், முடியல. இப்போவே வயசாயிருச்சு, ரொம்ப முடியெல்லாம் வேறு கொட்டி போச்சு. தூங்க முடியல, தூக்கம் வரல. நைட்டு ஃபுல்லாகவே நைட் டியூட்டி பார்க்க வேண்டியதாக முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. உங்கள்கிட்ட குழம்பி நான் என்ன பண்ண முடியும். ஓகேங்க, பாய் பாய்.